Welcome to Learners Forum. So இந்த வீடியோல நம்ம Hindustan Aeronautics Limited HAL ரிலீஸ் ஆயிருக்க recent notification and recruitment பத்தின டீடைல்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் உடைய ஃபர்ஸ்ட்ல வந்து நமக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் த போஸ்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் கேடர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த போஸ்ட் என்ன டிசிப்ளின் எதிர்பார்க்குறாங்க, ரிசர்வேஷன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் என்ன டிசிப்ளின்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இதில் டோட்டலாக நமக்கு 3 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி இன் என்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி அண்ட் என்ன டிசிப்ளினில் இருக்கணும் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஆர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் டிசிப்ளினில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி அசிஸ்டன்ட் என்ஜினியர் இன் மெக்கானிக்கல் ஸ்ட்ரீமில் அகைன் 3 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இதில் எதிர்பார்க்குற டிசிப்ளின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ஆர் மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக வேறு என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டைமில் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்ட் டைமில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லாம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்ஸில் மினிமம் 60% மார்க்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்சன்டேஜை வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப்லாம் பண்ணக்கூடாது, கேட்டிருக்க அக்ரிகேட்டுக்கு கரெக்டாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொல்லியிருக்க டிசிப்ளின் ஆர் பிரான்ச்சில் இருக்க கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். வேறு ஸ்ட்ரீமில் இருக்கவங்க வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்கேஸ் நம்ம வந்து டிகிரியை முடிக்காமல் பர்சியூவிங்கில் இருக்கும்போது அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் கரெக்டாக வந்து பர்சியூவிங் ஆர் என்ரோல்டு அப்படிங்கிறத வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்பர் ஏஜ் லிமிட் வந்து நமக்கு 35 இயர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் சர்வீஸ் பாண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இனிஷியலாக ஒரு 2 இயர்ஸ் பீரியடுக்கு நம்ம ஒரு பாண்டில் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ரெனுமரேஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் பே வந்து நமக்கு 30,000 இருக்கணும். அண்ட் ஸ்கேல் ஆஃப் பே வந்து 30,000லேருந்து 1,20,000 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிடிஎஃபோட எண்டில் வந்து நமக்கு அப்ளிகேஷன் ஃபார்மேட் இருக்கும். ஸோ அதை நம்ம ஃபில் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்து கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி நம்ம வந்து ஆஃப்லைனில் தான் அனுப்பணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீ வந்து 500 rupees. அதை வந்து நம்ம டிடியாக எடுத்து சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. டிடி வந்து எந்த பேரில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா May 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷனை வந்து நம்ம போஸ்ட்டில் தான் சென்ட் பண்ணணும். ஆன்லைனில் எதுவுமே நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இங்கே இல்லை. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேலிடாக ஒரு மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் இருக்கணும். ஏன் அப்படின்னா அது மூலமாக தான் நமக்கு எல்லா இன்டிமேஷனுமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. அண்ட் நீங்கள் கொடுக்குற அப்ளிகேஷன் ஃபீயும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த நேமில் நமக்கு டிமாண்ட் டிராஃப்ட் எடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம தரோவாக ஒன்ஸ் செக் பண்ணிக்கணும். செலெக்ஷன் ப்ரொசீஜர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட் மூலமாக தான் செலெக்ஷன் இருக்கும். ஸோ ரிட்டன் டெஸ்ட்டில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் தான் வந்துட்டு பேஸ்ட் ஆன் த மார்க்ஸ், அதாவது எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி அடுத்த ரவுண்டுக்கு வந்து செலக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட் வந்து ஹைதராபாத்தில் இருக்கும். அண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் ரிட்டன் டெஸ்ட் எல்லாமே வந்து நமக்கு இமெயில் மூலமாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டியூரேஷன் வந்து 2.5 hours அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு 3 parts இருக்கும். எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நமக்கு 20 questions பேஸ்ட் ஆன் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 questions பேஸ்ட் ஆன் இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்ட் 3 வந்து 100 questions இருக்கும். அதாவது நம்ம எந்த ஸ்ட்ரீமை பேஸ் பண்ணி இருக்கோமோ அதை பேஸ் பண்ணி இருக்கும்.
இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் நெகட்டிவ் மார்க் எதுவுமே இல்லை. அண்ட் நம்ம ரிட்டன் டெஸ்ட்டுக்கு போகும்போது எதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற லிஸ்ட் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிட்டன் டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆன கேண்டிடேட்ஸை மட்டும்தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கால்ஃபார் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வெரிஃபிகேஷனுக்கு வரும்போது என்னென்ன ஃபோட்டோ காப்பீஸ் எல்லாம் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் எண்ட் ஆஃப் த பிடிஎஃப்ல இதனுடைய ஃபார்மேட் எல்லாமே நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் கண்டிஷன்ஸ், யாரெல்லாம் வந்து எலிஜிபிள், யார் எலிஜிபிள் இல்லை, என்னெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற எல்லா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அனெக்ஷனாக நமக்கு இதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோமோ அதை நம்ம இங்கே வந்து ஃபில் பண்ணணும். ப்ராக்கெட்குள்ளே எந்த ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லணும். ஸோ நேமில் ஸ்டார்ட் பண்ணி ஜெண்டர், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், ஸ்பவுஸ் நேம், டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ், நேஷ்னாலிட்டி, இமெயில் ஐடி, காண்டாக்ட் அட்ரஸ் எல்லாமே நம்ம வந்து பேசிக் பர்டிகுலர்ஸ் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கணும். அண்ட் மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம அட்டன் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், என்ன குவாலிஃபிகேஷன், என்ன இன்ஸ்டிடியூட், என்ன கோர்ஸ் இருக்குது, ஃபுல் டைமாக பார்ட் டைமாக, டியூரேஷன் ஆஃப் த கோர்ஸ் என்ன ஸ்பெசிஃபிகேஷன், என்ன கிளாஸ், என்ன மேக்ஸிமம் மார்க்ஸ், என்ன மார்க்ஸ் வாங்கியிருக்கோம், பர்சன்டேஜ் என்ன, மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு இந்த பர்டிகுலர் காலமையும் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் டிடியை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதனுடைய நம்பர், டேட் எல்லாமே வந்து நம்ம இங்கே என்க்ளோஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அனெக்ஷர் ஏல டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய அனெக்ஷரில் அதுக்கேற்ற மாதிரி நிறைய சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் அதனுடைய ஃபார்மேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் எந்த கேட்டகரியில் இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பர்டிகுலர் பிடிஎஃப் ஒரு ஃபார்மேட்டை எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபில் பண்ணி என்க்ளோஸ் பண்ணி அனுப்ப வேண்டியதாக இருக்கும். ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஃபார்மேட்ஸ் எல்லாமே. அண்ட் லிஸ்ட் ஆஃப் மேண்டேட்ரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.